Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Ethereum ஓட price prediction, BTC ஓட price prediction பாப்போம். நெக்ஸ்ட் மூவ் பாப்போம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram link வந்து descriptionல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegramல போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா வந்து இந்த பாக்ஸ்ல நம்ம Telegramல போட்டுறோம். சரிங்களா? Ethereum வந்து இந்த பாக்ஸ் ஏரியா வந்து பாட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுறோம். வேணா பாருங்க. சோ இதான் லாஸ்ட் போட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டம் வச்சுட்டு இப்போ ரிவர்ஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் பம்ப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நல்லா கவனிங்க, பம்ப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டார்கெட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இங்கே கரெக்டாக இந்த ப்ரைஸில் 2600 இருக்கும்போது கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி கீழே வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து மேலே போகிறதுக்கு, இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 2800 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணலாம். பட் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து பம்ப் ஆகும் பொழுது அது வந்து அடுத்த லெவல் வந்து அப்படியே வந்து புல்லிஷ் நோக்கி தான் போகிறதுக்கு ப்ரைஸ் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பாருங்கள், லாஸ்ட் எத்திரியம் பாட்டம் வந்து 2100. சரிங்களா? அந்த 2100 கீழே எத்திரியம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இங்கேருந்து இந்த க்ரீன் பாக்ஸ்லேருந்து பம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே இல்லை இந்த க்ரீன் பாக்ஸ் வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க, க்ரீன் பாக்ஸ் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வந்து அனதர் அப்படி லோ வந்துட்டு அப்புறம் இப்படி போயிடும். சரிங்களா? ஸோ இந்த 2100 கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், 2800க்கு மேலே போயிட்டு கீழே வந்தால் மட்டும்தான் 2100 கீழே வரும். பட் இங்கே வந்து மேலே போகவே இல்லை. இங்கே சிக்னல் கொடுத்துருச்சு கீழே வரதுக்காக. அதனால் நம்ம கீழே வர மாதிரி போட்டிருந்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கேருந்து மேலே போகலைன்னா அடுத்த ஒரு டம்ப் இந்த மாதிரி வந்துட்டு கூட போகலாம். ஆனால் அனதர் லோ ரொம்ப சான்ஸு கம்மி. சரிங்களா? அனதர் லோ வராது அஸ் பர் மை டெக்னிக்கல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய டெக்னிக்கலை வச்சு தான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிடிசியும் அதே தான். ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 61,170 கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கான், ப்ரைஸ் வந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, 62,300. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு 3 நாள் வந்து ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இங்கே வந்து கன்சாலிடேட் ஆகுது ப்ரைஸ் 2 நாள். சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ப்ரைஸ் வந்து புல்லிஷ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து எத்திரியம் வந்து இந்த மாதிரி லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 280 போகாமல் இந்த மாதிரி மறுபடியும் அனதர் ஒரு சின்ன டம்ப் வந்துட்டு மறுபடியும் போச்சுன்னா, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா பிடிசி வந்து இப்படி வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இப்படி போகும். ஸோ நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு இப்படி போகும். சரிங்களா? ஸோ இதுதான் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்தும் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேலே போகிறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கேருந்து மறுபடியும் கீழே வர மாதிரி இருந்தால் கூட சிக்னல் கொடுத்தா நான் கண்டிப்பாக வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மஸ்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ எத்திரியம் வந்து இங்கேருந்து பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிசியும் பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து செல் சிக்னல் கொடுத்தா நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ போடலாம் டக்குன்னு வந்து சிக்னல் கொடுக்கும்போது நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து மூவ்மெண்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? 10 மூவ்மெண்ட்னா ஒரு 8 மூவ்மெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம் எப்படியோ. சரிங்களா? 1 2 தவறுது. அது வந்து யாராலையுமே வந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் வந்து 1 2 தவறும். பட் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து எத்திரியமோட 280 போகிறதுக்கு முன்னாடி கீழே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கேருந்து இப்படி மேலே போகிறதுக்கு தான் எத்திரியம் வந்து வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா? ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.